ஈசனுடைய ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும். அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுடைய பிறப்பு தொடங்கி அவருடைய வாழ்நாள் லீலைகள் அனைத்தையும் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார். அத்தகைய பெருமை மிகுந்த தமிழ் கடவுள் முருகன். ரொம்ப சுருக்கமாக முருகா அப்படின்னாலே போதும், நீளமான பேர் இல்லை. முருகா சிவசிவன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று நம்முடைய தமிழ் மக்களை பற்றி சொல்கிறப்ப, கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த மூத்த குடி இருந்தது அப்படின்னு நம்முடைய தமிழ் குடியை சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டியர்கள் மூவரில் பழைய குடி பாண்டிய குடி தான். பாண்டியர்கள் தான் பழையவர்கள். ஏன்னா முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமக்கள். அந்த முதல் சங்கம் அங்கே லெமுரியா கண்டம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்தது. அப்போ தான் ஆழிப்பேரலை வந்தது. ஆழிப்பேரலை தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் இன்னொரு பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும். சுனாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தீங்களா? சுனாமி தமிழ் வார்த்தையே கிடையாது, அது ஜப்பானிய வார்த்தை. ஏன்னா அங்கே தான் கடலுக்குள்ளே அந்த அலை எந்திரிச்சு அப்படியே புயலாக மாறி வரும். அது 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல இங்கே இந்த மன்னனுடைய பெயர் நிலந்தரு திருவிற்பாண்டியன் அப்படிங்கிற அந்த மன்னன் சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, கடல் கொள்ள கொள்ள அப்படியே தன்னுடைய எல்லையை விரிவடைச்சிக்கிட்டே போவானா. அப்படி வந்து சேர்ந்ததான் மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த முச்சங்கங்களில் முதல் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் சிவபெருமான் அப்படிவாங்க. கண்ணுதற் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுற தெளிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் அப்படின்னு திருவிளையாடல் புராணம் சொல்லும். நான் சொல்கிற இந்த பாட்டெல்லாம் கேட்டு பயந்துடாதீங்க, என்னடா இவர் புரிகிற மாதிரியே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. கண்ணுதற் பெருங்கடவுள்னா யார்? சிவபெருமான் முக்கண்ணன். கழகமோடு அமர்ந்து, கழகம்னா என்ன? சங்கம். தமிழ் வைத்து சங்கம் வளர்த்த இடம். அவனுக்கு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரில, சொல்லிட்டு அடிக்கிறான்னு இருக்கான். அதுக்குள்ளே அவர் வந்துட்டார். சொல்கிறா, உண்மையை சொல்லு, அம்பிட்டு பழத்தை என்ன பண்ண? ஐயா அங்கே தாயா கொடுத்தேன், இந்த மாதிரி ரசீது விடு. முருகனுக்கு நீங்கள் கொண்டு போய் பழம் கொடுக்கல, தகவல் வந்துருச்சு. 3 பழம் தான் கொடுத்தாமில்ல அப்படின்னு இருக்காரு ஜமீன்தார். படக்கு நீ முடிச்சுக்கிட்டாவே. ஐயா ஐயா அடிக்காதீங்க, உண்மையை சொல்லிவிடுறேன். போகிற வழியில் நெய்க்காரப்பட்டியில் ஒரு அம்மா வந்து பிள்ளையோடு இருந்துச்சு. பாசின்னு சொல்லிச்சு. ஒரு 3 பழத்தை பிச்சு கொடுத்தது உண்மைதான், ஏன் தெரியாமல் செஞ்சுட்டேயான்னா. ஜமீன்தார் குச்சியை கீழே போட்டு அவன் காலை தொட்டு கும்பிட்டாருங்க. நீ கொடுத்த 3 பழம் தாண்டா முருகனுக்கு போய் சேர்ந்துருக்கு. நடமாட கோயில் நம்பர் கொன்றியின் அது படமாட கோயில் பகவர்க்கு ஆகும்னு சொல்லி திருமூலர் சொல்கிறாருன்னா, நாம் அங்கே கொடுத்தா இங்கே வந்துடும். போஸ்ட் பாக்ஸில் லெட்டரை போட்டால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிடும். அதுபோல் நாம் எல்லோருக்கும் எல்லாம் செய்ய வேண்டுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நாள், அருமையான குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிகச்சிறப்பாக நடந்திருக்குது. காலையில் உலகம் முழுவதும் இதை பார்த்தாங்க. நான் நேற்று அங்கே துபாயில் பேசுகிற போது கூட, நாளைக்கு நான் வேகமாக போகணும், போய் மாலையில் கோயிலில் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பேசுவதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்குது. கந்தர் அனுபூதி படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க, அதே போல் திருமுருகாற்றுப்படை படிங்க. இசையோடு பாடக்கூடிய பாடல்களை இன்றைக்கி நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, திருப்புகழை பாடுற வேகத்தை பார்த்தா ராப் பாட்டெலாம் என்னங்க, அதில் வரக்கூடிய அந்த வேகம் அவ்வளோ அருமையாக இருக்குது. தமிழ் இனிமையானது. முருகப்பெருமான் எல்லா வகையான இனிமையும் நமக்கு தரக்கூடியவர். அத்தகைய பெருமை மிகுந்த முருகனுடைய புகழை திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்ற நாளில் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த பெருமக்களை நான் மீண்டும் வழங்கி, முருகன்கிட்ட ஒன்று தான் கேட்குறார் அருணகிரிநாதர். முருகா, நீ என்னை பார்க்க வந்தா ஒரு வேளை எப்படி வரணும் அப்படின்னா, எங்கள் அப்பா மாதிரி வராத, நான் சொன்னபடி கேட்க மாட்டேன்.
எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி வராத, அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு திரிவேன். சொந்தக்கார மாதிரி வராத. அப்புறம் யார் மாதிரி வரணும் தெரியுமா? நீ எங்கள் வாத்தியார் மாதிரி வா. எங்கள் வாத்தியாரை பார்த்தா தான் நான் எப்போவுமே எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவேன். அதனால் நீ குருவாக வந்து எனக்கு அருள் செய்யணும் முருகான்னு வேண்டிக்கிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை குருவாக கொண்டிருக்கூடிய அருணகிரிநாதரும் நக்கீரரும் அப்பையும் ராமலிங்க வள்ளலாரும் தாய்மான சுவாமிகளும் பிற்காலத்திலே வளர்ந்த பாரதியாரும் அதே போல நம்முடைய கண்ணதாசனும் இன்றைக்கு இருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேரும் முருகப்பெருமானை பாடுகிறார்கள் என்றால் நாமும் முருகனை பாடுவோம். 10 மலை முருகன் கோயில் இருக்குங்க மலேசியாவில். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 10 ஆண்டுகளாக தைப்பூச விழாவுக்கு நேர்முக வர்ணனை பண்ண அங்கே போவேன். உலகத்திலேயே பெரிய சிலை அதுதான். இங்கே சின்னச்சேலம் பக்கத்தில் முத்துமலை முருகன் கோயில் இருக்குது. நான் அங்கேயும் போயிருக்கேன். இந்த முத்துமலை முருகன் கோயில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, லிஃப்ட்டில் போய் வேலுக்கு பால் ஊற்றி நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். இங்கே சேலத்திலிருந்து நாம் கள்ளக்குறிச்சி போகிற வழியில் அந்த முத்துமலை இருக்குது. அப்போ கலியுக கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமானை வணங்கி தமிழில் வழிபாடு செய்து அவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று அத்தனை பேரையும் வேண்டிக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை மீண்டும் வணங்கி இருந்து கேட்ட உங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.